So, greetings everyone. Welcome to my channel Forest Ranger. So, I'm Naveen and I'm finally a student who is making a career in cybersecurity. ஸோ நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ப்ரொஃபஷ்னலான சைபர் கண்டென்ட்ஸ் வந்து ஒன்லி இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. லாங்குவேஜ் பேரியர் காரணமாக நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறத மேக்ஸிமம் வியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தமிழில் மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் லேர்ன் பண்ண எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்சோ வர்ற ஃபியூச்சர் கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி நான் ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த டொமைனை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டொமைனில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டெவலப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டொமைனை ஆல்ரெடி ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு புது ரோலே வந்துடுச்சு. ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி போனீங்கன்னா உங்கள் டொமைனில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SOC அனலிஸ்ட், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டர், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து எப்போவுமே வேக்கன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்காது. ஸோ நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு கண்டென்ட்ஸை என்னால் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆல்சோ நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நான் ஒரு லேர்னர் தான். ஸோ நான் லேர்ன் பண்ணுற திங்ஸை தான் இதில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ போர் அடிக்காமல் டேரெக்டாக நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு கான்செப்ட் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஹேக்கராக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும், என்னென்ன சிஸ்டம்ஸை கற்றுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோக்ராமிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸாக தான் இருக்கும். பட் லினக்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குமா கம்பேர்ட் டு விண்டோஸ்? இப்போ நீங்கள் விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லினக்ஸ் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓஎஸ்னால் என்னென்னு பார்த்து வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ஹார்ட்வேர் அண்ட் திஸ் இஸ் யூசர். ஸோ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ரேம் இருக்கும், தென் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எஸ்எஸ்டி இருக்கும், ஆஃப்டர் தட் உங்களோட சிபியூ இருக்கும், தென் இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா ஜிபியூ இருக்கும், தென் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுற காம்பனண்ட் மதர் போர்டு இருக்கும். இப்போ பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு எஸ்எம்பிஎஸ்னு ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸும் இருக்கும். பட் இந்த ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸை டேரெக்டாக யூசர் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணவோ இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணவோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் அவங்களால க்ரியேட் பண்ணவோ முடியாது. ஸோ அதுக்காக இடையில வந்தது தான் ஓஎஸ். ஸோ ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் லிட்டரலி லைக் அ மீடியேட்டர் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் யூசர். ஸோ யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் ஓஎஸ். தென் இப்போ இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. த மோஸ்ட் ஹைலி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ். 60 to 70% ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த 13 to 14% வந்து உங்களுக்கு மேக் யூசர்ஸ் வராங்க, அண்ட் தென் 3 to 4% வந்து லினக்ஸ் யூசர்ஸ் வருவாங்க. பிலோ தட் 2% வந்து குரோம் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கான்செப்ட்ஸ் வந்து ரெண்டு விஷயத்த மட்டும் பார்க்கலாம், விண்டோஸ் அண்ட் மேக். இந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு we'll go with விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட்.
ஸோ இதில் வந்து லைக் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து விண்டோஸ் 1.0ல 1985ல விண்டோஸ் 1.0ல ஸ்டார்ட் பண்ணி தென் இப்போ கரண்ட்லி விண்டோஸ் 11 2021ல விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட கம்ப்ளீட் கோட் இருக்கும்ல, அந்த கோடு வந்து இப்போ நீங்கள் அதை ப்ரைவேட்டாக உங்கள் கிட்டப்பில் போட்டிருந்தீங்கன்னா தென் தட் வில் பிகம் க்ளோஸ்டு சோர்ஸ். அதை வந்து வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பட் லினக்ஸ் அப்படி இல்லை. லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை புது ஓஎஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ லிட்ரலி லினக்ஸுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது. பட் விண்டோஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரீடம் கிடையாது. தென் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து விண்டோஸ் பேஸில் இருக்கிறதுனால விண்டோஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. லைக் டிரைவர் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் அதிகமாக இருக்கும். பட் லினக்ஸுக்கு வந்து லிமிடெட் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த லிமிடெட் சப்போர்ட்கான சர்வீசஸும் வந்து மேக்ஸிமம் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ், அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு டெவலப்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் டிரைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நவ் நம்ம வந்து விண்டோஸோட வெர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0. இது வந்து 1985ல் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு GUI கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு UI பார்க்குறோம்ல. ஸோ இந்த UI வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் விண்டோஸ் 1.0 அந்த வெர்ஷனை தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா வெறும் இந்த கமாண்ட் லைன் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஓஎஸுமே இருக்காது. வெறும் இந்த கமாண்ட் லைன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் அடுத்தது வந்து விண்டோஸ் 2.0. ஸோ விண்டோஸ் 2.0 வந்து 1987ல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் 1985ல் கொண்டு வந்ததுக்கும் 1987க்கு கொண்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா ஓவர்லாப்பிங் விண்டோஸ். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுதுல்ல. லைக் இப்போ இங்கே மேலே ஓவர்லேப் ஆகுதுல்ல, இந்த ஓவர்லேப்பிங் இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்தாங்க. தென் 3.0 1990ல் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெர்ஷன். தென் 3.1 இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க 1992ல். தென் அடுத்து 1993ல் 3.1க்கு ஒரு பிஸ்னஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஆஃப்டர் தட் 1995ல் விண்டோஸ் 95 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் மெனு, டாஸ்க் பார் அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் 1996ல் ஒரு பிஸ்னஸ் வெர்ஷன் 4.0 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் NT 4.0 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வெர்ஷனாக அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ 1998ல் விண்டோஸ் 98 இந்த அப்டேட்டை புதுசாக கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஹார்ட்வேர் யூஎஸ்பி, அந்த யூஎஸ்பி சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸ் 98ல் கொண்டு வந்தாங்க. தென் ஆஃப்டர் தட் 2000 விண்டோஸ் 2000 அப்படிங்கிற அடுத்த அப்டேட்டை கொண்டு வந்தாங்க இந்த இயர் ஆஃப் 2000. ஸோ இதில் தான் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து, அதாவது இம்பார்ட்டன்ட் ஓஎஸ் கான்செப்ட் அண்டு சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தென் ஆஃப்டர் தட் அதே 2000ல் விண்டோஸ் மீன்னு சொல்லி இன்னொரு வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட். இப்போ உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல உங்களால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கிராஷ் நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகிருக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிட்டு லிட்ரலி உங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்டை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் அந்த சிஸ்டம் ப்ரீவியஸ் ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பான் பாயிண்ட். நீங்கள் இப்போ நீங்கள் கேமில் ஒரு ஹார்ட் லெவல் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஒரு செக் பாயிண்ட் ஒன்று சேவ் பண்ணிட்டு போவீங்கல்ல. இப்போ நீங்கள் அந்த ஹார்ட் லெவலில் இறந்தாலும் நீங்கள் அந்த செக் பாயிண்டில் வந்து ரிட்டர்ன் ஸ்பான் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரீஸ்டோரை வந்து விண்டோஸ் மீ வெர்ஷனில் கொண்டு வந்தாங்க. தென் விண்டோஸ் XP 2001ல் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷனாக இருந்துச்சு.
ஆஃப்டர் தட் விண்டோஸ் விஸ்டா 2007. ஸோ இதில் வந்து யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு இதில் தான் கொண்டு வந்தாங்க 2000 இதில் விண்டோஸ் விஸ்டாவில். ஆஃப்டர் தட் 2009 வந்து விண்டோஸ் 7 கொண்டு வந்தாங்க. ஸோ விண்டோஸ் விஸ்டாவை கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 7 வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஓஎஸாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் 2012 வந்து விண்டோஸ் ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விண்டோஸ் 8 வந்து மேக்ஸிமம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த டைமில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபோன்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. டச் மொபைல்ஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி மொபைல்ஸை வந்து அந்த டைமில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க விண்டோஸ் ஓஎஸோட. ஸோ அதுக்காக விண்டோஸ் 8 வந்து மோஸ்ட்லி இந்த டச் ஸ்க்ரீன் மொபைல்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தென் 8.1 விண்டோஸ் 8.1 2013 கிரியேட் பண்ணாங்க. ஸோ விண்டோஸ் 8 கம்பேர் பண்ணும்போது 8.1க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். விண்டோஸ் 8 வந்து நிறையா விண்டோஸ் 8.1 வந்து உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 8 வந்து அவ்வளோக்கா இருந்ததில்லை. தென் 2015 வந்து விண்டோஸ் 10 கொண்டு வந்திருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொண்டு வந்தாங்க, கொட்டானா வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் எல்லாத்தையுமே விண்டோஸ் 10 தான் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தட் விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா 2021 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கரண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. சம் ஸ்டெபிலிட்டி வேணும், இப்போ நீங்கள் கேமிங் ஒரு கேமராக இருந்தால் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து லினக்ஸோட விண்டோஸோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் வந்து நம்ம இப்போ லினக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் வந்து 1991 லினக்ஸ் டார்வால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனால் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ லினக்ஸ் டார்வால்ட்ஸ் இவர் தான் வந்து கிட்டையும் கிரியேட் பண்ணார். லிட்ரலி இவர் கிட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக டேக் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 days to 15 days. ஸோ அதுக்குள்ளே இவர் வந்து கிட்டை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் கிட்டை ஏன் கிரியேட் பண்ணார் அப்படின்னா, இவரோட பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் லினக்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவரோட சிஸ்டமில் வச்சு மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக இவர் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. தட்ஸ் நவ் வி ஆர் யூசிங் அஸ் கிட். தென் லினக்ஸோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் வந்து மேக்ஸிமம் 6 கெர்னல் வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ 1991 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பப்ளிக் ரிலீஸ். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. தென் 1994 செகண்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செகண்ட் பப்ளிக் ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலீஸாக இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் லினக்ஸ் 2.0 இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. தென் 2003 வந்து லினக்ஸ் 2.6 இது வந்து பெட்டர் ஹார்ட்வேர் சப்போர்ட்டை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 3.x இன் 2011 பெட்டர் ஸ்கேலபிலிட்டிக்காக லினக்ஸ் கெர்னல் 3.x கொண்டு வந்திருக்காங்க இன் 2011. ஆஃப்டர் தட் 2015 வந்து லினக்ஸ் 4.x கெர்னல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. தென் லினக்ஸ் 5.x 2019 கொண்டு வந்திருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் ஐஓடி டிவைசஸ் லைக் பெட்டர் ஆர்ம் சப்போர்ட் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் தட் லினக்ஸ் 6.x கெர்னல் வெர்ஷன் ஏஐ ஹார்ட்வேர் கேமிங் இது எல்லாத்துக்குமே லினக்ஸ் வெர்ஷன் 6.x வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குது. ஸோ லினக்ஸுக்கும் விண்டோஸுக்கும் மெயினாக இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். த அதர் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்ஸை வந்து மேக்ஸிமம் சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸில் தான் இருக்கும். ஸோ சர்வர்ஸை ஏன் மேக்ஸிமம் லினக்ஸில் கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்னா, லினக்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து விண்டோஸ் மெஷினில் இருக்கேன். ஸோ இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட மெயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆர்க் சிஸ்டம். ஸோ நான் வந்து கஸ்டமைசேஷனுக்காகவே நான் வந்து ஆர்க் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கஸ்டமைசேஷன் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து ஆர்க் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸ் சிஸ்டமோட ரிசோர்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாரி, இது விண்டோஸ் சிஸ்டமோட.
task manager. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசஸர் வந்து AMD Ryzen 7 4800H வித் ரேடியன் கிராஃபிக்ஸ். அண்ட் நான் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து 6.2 GB மெமரி அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினில் தான் இந்த விண்டோஸ் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் 6.2 GB மெமரி அலோகேட் பண்ணியிருக்கேன். தென் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 22 ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக விண்டோஸ் ப்ராசஸ் மட்டுமே 76 ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இதுலேயே இழுத்துக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்களா சரி, உங்களுக்கு வந்து ரேம் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் இந்த பேக்ரவுண்ட் சர்வீசஸ்னால. ஸோ இந்த ரிசோர்ஸஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ என்னோட லினக்ஸ் சிஸ்டமோட ரேம் அண்டு யூசேஜ் வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிறதுனால என்னோட லினக்ஸ் சிஸ்டமோட ரேம் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லினக்ஸ் விண்டோஸ் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ என்னோட மொத்த டோட்டல் மெமரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா 3.56 GB ஆஃப் 15.4 GB, அதாவது 16 GB ரேமில் எனக்கு 3 GB ரேம் தான் இது வரைக்கும் கன்சியூம் ஆயிருக்கு. அதுவும் என்ன ரீசன் 3 GB ரேம் கன்சியூம் ஆயிருக்குன்னா, நான் வந்து இங்கே OBS ஸ்டூடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து இங்கே 3 GB ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு அந்த ரெக்கார்டிங்கும் இல்லைன்னா லிட்ரலி எனக்கு வந்து 1.68 1.72 அந்த மாதிரி லோவர் கன்சம்ஷன் தான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு 3 GB கூட எனக்கு போகாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து விண்டோஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு 30 to 40 GB வந்து உங்களோட சி டிரைவ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா உங்களோட விண்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எய்தர் சிஸ்டம் கரப்ஷன் ஆகும், இல்லைன்னா உங்களால் ஓஎஸை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் லினக்ஸை வந்து அப்படி இல்லை. லினக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ பூட் லோடரவே டெலீட் பண்ணிட்டீங்கனாலும், இல்லை எசென்ஷியலாக இருக்க ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால் ரெஸ்கியூ மோட் போயிட்டு மறுபடியும் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஆல்சோ இதில் வந்து ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. லைக் இப்போ நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த செக் பாயிண்ட் வச்சுருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பானிங் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் வந்து லினக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த காம்பனண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஓஎஸ் ஆக்சஸ் ஆகலை அப்படின்னா உங்களால் மறுபடியும் அந்த செக் பாயிண்ட்டுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி போக முடியும். அதே மாதிரி இப்போ வந்து நான் 465 GB வந்து ஒரு கம்ப்ளீட் 512 SSD வந்து நான் இதுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 65 GB யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 65 GBயில் வந்து எனக்கு என்னென்ன கவர் ஆகிருக்கும்னா, நான் ஆன்டி கிராவிட்டி, பிரேவ் ப்ரௌசர் அண்ட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்து எனக்கு தேவையானதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த 65 GB வந்து கன்சியூம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 11 GB. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, செக்யூரிட்டி பேஸ்ட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10 to 11 GB இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 to 9 GB அந்த லிமிட்டில் தான் உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகிருக்கும் ஸ்டோர். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா மெயின் வந்து நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம்ஸை வந்து மேக்ஸிமம் அதில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எஸ்பெஷலி இப்போ நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கும்போது EC2 இன்ஸ்டன்சஸ், அமேசானில் வந்து EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை உங்களோட சர்வீசஸ் ஏதாவது வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் வந்து EC2 சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸை நீங்கள் வந்து மேக்ஸிமம் விண்டோஸில் யூஸ் பண்ணுறதை விட லினக்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது. விண்டோஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூஐ அதிகமாக இருக்கிறதுனால, யூஐ வந்து ஒரு ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் லினக்ஸ் வந்து நீங்கள் டெர்மினல் இருந்தே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸ் அண்ட் விண்டோஸோட டெர்மினல்ஸை வந்து நான் இங்கே கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன்.
ஸோ நான் மறுபடியும் இதில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பூட் ஆகிறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். லினக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டோ மேனேஜர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லேண்ட். ஸோ ஹைப்பர்லேண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைனமிக்காக உங்களோட மவுஸ் எந்த சைடு இருக்கோ அதுக்கு டைனமிக்காக அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். லிட்டரலி அன்லிமிட்டடாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹைப்பர்லேண்டோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சிஸ்டமை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இந்த கஸ்டமைசேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் கொடுக்குறேன். இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்க் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த கஸ்டமைசேஷன் ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வேணுங்கிற பேக்கேஜஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸோட டெர்மினல்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், லினக்ஸுக்கு வந்து டெர்மினல். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எந்த டேரக்டரியில் இருக்கோம், ஸோ இப்போ நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பிடபிள்யூடி. ஸோ இதுக்கு வந்து டிஏஆர். டிஏஆர் வந்து எதுக்குன்னா இருக்க எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கேன், home/home/forest ranger அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் ஃபுல்லாக இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துடும். சி யூசர் விபாக்ஸ் யூசர். ஸோ யூசரோட டைரக்ட் ஹோம் இதில் தான் இருக்கும். ஸோ டிஏஆர் அதில் வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம டிஏஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஏஆர் கொடுத்தோன்னா எனக்கு வந்து அதில் அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிச்சிருது. ஸோ மோஸ்ட்லி டெர்மினல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கமாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். கம்பேரிசன் இப்போ நம்ம இந்த ரெண்டு விண்டோஸ் அண்ட் லினக்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கம்பேரிசனில் எய்தர் வந்து நான் விண்டோஸ் சைடும் போக மாட்டேன், பட் லினக்ஸ் சைடும் போக மாட்டேன். இப்போ நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸை சூஸ் பண்ணலாம். இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கான கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் லினக்ஸுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் சப்போர்ட் அதிகமாக இருக்காது. NVIDIA டிரைவர்ஸ் இதுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ நீங்கள் எஸ்பெஷலி நான் வந்து கேம்லாம் விளையாட மாட்டேன், ஐ எம் ஒன்லி இன் எத்திக்கல் ஹேக்கிங் சைட் ஆர் இன் சைபர் செக்யூரிட்டி, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை டுவல் பூட்டில் விண்டோஸையும் லினக்ஸையும் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா இப்போ லினக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் கிராஷ் ஆகிட்டனாலும் நீங்கள் வந்து விண்டோஸில் உங்கள் ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித் லினக்ஸ் ஃபைல் ரீடர். நான் அதையும் அந்த ஃபைல் ரீடருக்கான லிங்க், அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் இதில் வந்து கொடுக்குறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ த கன்க்ளூஷன் இஸ் எய்தர் லினக்ஸ் இல்லை விண்டோஸ், இந்த ரெண்டு ஓஎஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி டொமைன் போகிறீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா லினக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குது. உங்களால் எல்லா விஷயத்தையும் லினக்ஸ் வந்து பண்ண முடியும். கம்பேர்ட் டு விண்டோஸ் நீங்கள் வந்து லினக்ஸில் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு லினக்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஒரு லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் இருக்கும், லினக்ஸ் கமாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் தென் சைனிங் ஆஃப் நவீன். பாய்.